வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலையினால் இழுத்துச் செல்லப்பட்ட 9 வயது சிறுமி சடலமாக மீட்பு. பெட்ரோலை அதிகளவில் பதுக்கியோருக்கு 2 மாத கட்டாய சிறை தண்டனை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றில் விசேட உரை. பாதிக்கப்பட்ட இலங்கையர்களை பார்வையிடுவதற்காக எதிர்க்கட்சியினர் மத்திய கிழக்கிற்கு விஜயம். புதன்கிழமைகளில் வங்கி சேவை 1 மணி வரை மாத்திரம் முன்னெடுக்கப்படும் என அறிவிப்பு. உலக முடிவில் உயிரை பணயம் வைத்து மாணவியை காப்பாற்றிய சாரதி தொடர்பில் தகவல். கையூட்டலாக பெறப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் பணம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வாக்குமூலம். மோசடியாக உருவாக்கப்பட்ட 6 லட்சம் QR குறியீடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை. ஈரானில் 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் போரினால் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மன்னார், அனுராதபுரம் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை சிலாபத்தில் இருந்து மன்னார், காங்கேசன்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகமானது மணிக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்கிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மரதன் கடவல ஹினுக்கிரியாவ குளத்தில் நீராடச் சென்ற சிறுமி ஒருவர் நேற்று நண்பகல் முதலையினால் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் கனேவல் போல பகுதியைச் சேர்ந்த 9 வயதுடைய சிறுமி என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுமி தனது பாட்டியுடன் குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். கிராமவாசிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் இணைந்து குளத்தில் தேடுதல் நடத்திய போது முதலை அச்சிறுமியை விட்டுவிட்டு சென்றுள்ளது. எவ்வாறாயினும் சிறுமி மரதன் கடவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே அவர் உயிரிழந்திருந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் விற்பனை செய்வதற்கான முறையான அனுமதி பத்திரமின்றி லொரியொன்றில் 65 லிட்டர் பெட்ரோலை வைத்திருந்த நபருக்கு 2500 ரூபாய் அபராதமும் 2 மாத கால கட்டாய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. கல்கிசை நீதவான் பசான் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கல்கிசை படவிட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கே சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலிருந்து அதிகளவு எரிபொருளை பெற்றுக்கொண்டதாக வெள்ளவத்தை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நேற்றிரவு குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகிலேயே வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் லொரியில் இருந்த 4 எரிபொருள் கலன்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட எரிபொருளின் மொத்த மதிப்பு சுமார் 20,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிஜ்ரி 1447 ஷவ்வால் மாத தலைப்பிறையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு நேற்று மாலை மஹ்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இதன்போது ஷவ்வால் மாத தலைப்பிறை நாட்டின் எப்பகுதியிலும் தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. இதனால் இன்றைய தினம் ரமலான் நோன்பை 30ஆக பூர்த்தி செய்து இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் நாளைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாட முடியும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றில் விசேட உரையாற்றியுள்ளார். கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற சபை அமர்வில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்டிருந்த அறிவிப்பொன்றிற்கமைய ஜனாதிபதி இன்றைய தினம் உரையாற்றியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக நாட்டில் எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட சேவைகளை வழங்குவதில் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி பொதுமக்களும் கடுமையான சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரம் குறித்து பல்வேறு அச்ச நிலைகளை பொருளாதார நிபுணர்களும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் வெளியிட்டு வருகின்றனர். இதற்கமைய இந்த இக்கட்டான சூழ்நிலை குறித்து ஜனாதிபதி தனது உரையில் அதிக அவதானம் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவியுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக வங்கி சேவைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வங்கி சேவைகள் வாரத்தின் 5 நாட்களும் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் புதன்கிழமைகளில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலேயே வங்கி சேவைகள் வரையறுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாடிக்கையாளர்கள் வாரத்தின் 5 நாட்களிலும் தங்குதடையின்றி வங்கி சேவைகளை பயன்படுத்த முடியும். எரிபொருள் பயன்பாட்டை வரையறுக்கும் வகையில் வங்கி வாடிக்கையாளர்கள் அதிகளவில் டிஜிட்டல் வங்கி முறைமைகளை பயன்படுத்துமாறும்
கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இணைய வழிகள் மற்றும் டிஜிட்டல் முறைகளில் வங்கி கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் பொதுமக்களிடம் இலங்கை மத்திய வங்கி சங்கம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நாட்டில் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 350 ரூபாவை தாண்டும் என பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் நீடிக்குமாயின் டாலரின் பெறுமதி உயர்வதோடு நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து மக்கள் கடும் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிடும். அரசாங்கம் வெளியிட்டுள்ள பொருளாதார தரவுகள் குறித்து மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகம் நிலவுகிறது. 1988 மற்றும் 93 காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச இவ்வாறான சர்வதேச நெருக்கடிகளை வெற்றிகரமாக கையாண்டு பொருளாதார வளர்ச்சியை பேணியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைக்கும் ஆலோசனைகளை அரசாங்கம் அலட்சியப்படுத்தாது கவனத்திற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் போர் பதற்றம் நிலவி வரும் பின்னணியில் அப்பிராந்தியத்தில் உள்ள இலங்கையர்களின் நிலைமை குறித்து கண்டறியும் வகையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய கிழக்கிற்கு விஜயம் செய்யவுள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்திய வலய நாடுகளில் காணப்படும் இலங்கை தூதரகங்களின் ஒத்துழைப்பை வழங்குமாறும் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இக்கோரிக்கை தொடர்பில் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சைஃபர் முஸ்தபா, அஜித் பிரேரா, சதுர கலப்பத்தி உள்ளிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொந்த செலவில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதன்படி துபாய், பஹ்ரைன், அபுதாபி, சவுதி அரேபியா, கட்டார், சார்ஜா உள்ளிட்ட பல இடங்களுக்கு இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விஜயம் செய்ய உள்ளனர். போர் பதற்றத்திற்கு மத்தியில் அங்கு வாழும் இலங்கையர்களின் நிலைமைகளை நேரில் கண்டறியும் நோக்கில் இந்த விஜயம் அமைய பெற்றுள்ளதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர அறிவித்துள்ளார். 2016 ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கலின் போது கையூட்டலாக பெறப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் பணம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தின்படி தமக்கு கிடைத்த 60 மில்லியன் ரூபாய் பணம் 3 தவணைகளாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் சிவில் வானூர்தி போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயவர்தனவிடம் மேலதிகமாக 20 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் குறித்த விடயத்தில் கபில சந்திரசேனவின் மனைவியின் பெயரில் போலி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சிங்கப்பூரில் வங்கி கணக்கொன்றும் திறக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக ஐரோப்பிய வானூர்தி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவனத்திடமிருந்து 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூரோக்கள் கையூட்டலாக பெறப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த நிதி பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள காமன்வெல்த் வங்கியின் சந்தேக நபரின் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்பணத்தின் ஒரு பகுதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஒருவருக்கும் ஏனைய உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ்போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான கபில சந்திரசேனவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையில் இடம்பெற்றுள்ள பாரிய அளவிலான QR குறியீட்டு மோசடிகள் தொடர்பாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளது. ஒரு சில நபர்கள் மற்றவர்களின் வாகனங்களுக்கு முறையற்ற வகையில் QR குறியீடுகளை உருவாக்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய முறைமையில் மாற்றம் செய்யப்பட்ட ஒரே நாளில் சுமார் 6 லட்சம் புதிய QR குறியீடுகள் மோசடியான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த மோசடிகளுடன் தொடர்புடையவர்களின் IP முகவரிகள் மற்றும் தொலைபேசி எண்களை கொண்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தொழில்நுட்ப முறைகேடுகளுக்கு மத்தியிலும் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் 3000த்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்களின் செய்தி நிலையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி போர் ஆரம்பமானது முதல் இதுவரையில் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3186 என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களுள் 1394 பேர் பொதுமக்கள் எனவும் இவர்களுள் 210 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உயிரிழந்தவர்களுள் 1153 போர் இராணுவத்தினர் எனவும் ஏனைய 639 பேரின் மரணங்கள் எவ்வகையைச் சேர்ந்தவை என்பதும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை ஆர்வலர்களின் செய்தி நிலையம் அறிவித்துள்ளது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து கடந்த 24 மணித்தியாலங்களுள் 3 தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சராயா அவ்லியா அல்தாம் என்ற ஆயுதக்குழு அறிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தாக்குதல் குறித்த விவரங்களையோ அல்லது பாதிப்புகளையோ ஈராக் போலீஸ் தரப்பினர் அல்லது அமெரிக்க தரப்பினர் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இதேவேளை மத்திய கிழக்கில் போர் 20வது நாளை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலின் முக்கிய துறைமுக நகரான ஹைபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.